ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொன்னால் குலாப் ஜாம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கோல்டு கலரில் வர மாதிரி, அவ்வளோ கோல்டெலாம் இல்லை, கொஞ்சம் நிறமாற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அது வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் வந்து அதை எடுத்து தனியாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவி அதுலேருந்து பால் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அந்த மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து நாங்கள் ரொட்டி பதத்தில் அந்த மாவை நாங்கள் குழைக்கணும். அதை வந்து தேங்காய் பாலை விட்டு குழைச்சோன்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக வரும். தண்ணியை விட்டு குழைக்கலாம். ஸோ நாங்கள் வந்து தேங்காய் பால் போட்டு குழைச்சோம், நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதுக்காக அந்த மாவை எடுத்து அப்புறம் வந்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் வந்து அந்த அந்த மாவில் வந்து நாங்கள் எடுத்து உள்ள தேங்காய் பால் அதை வந்து நல்லா அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரொட்டி பதத்துக்கு வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது நம்ம ஊற வைக்கலாம் தேவையில்லை, ஏன்னா பால் இது பண்ணதாலே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில், ஆனால் இந்த சைஸே ஓகே தான். இதோட சின்னனா வேணும்னு சொன்னாலும் ஓகே, பட் ஆக சின்னனா ஆக்கிடாதீங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ உருண்டை பிடிச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிக்க போகிறோம். பொரிச்சிட்டு நல்லா அதுவும் வந்து ஒரு கோல்டு கலர் ஆகிற வரைக்கும் நாங்கள் பொரிக்கணும். கவனமாக போடும்போது பார்த்து போடுங்க, ஏன்னா எனக்கே வந்து பட்டுருச்சு முகத்தில் போடும்போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. எங்களுக்கு வந்து சும்மா தான் இருந்தோம். ஸோ சுகர் கிரேவியாக இருந்துச்சு. எங்கள் அம்மா கொடுத்த டிப்ஸு தான், அம்மா தான் சொன்னாங்க. ஸோ அதை வச்சு தான் பண்ணோம். நான் அண்ணா தங்கச்சி 3 பேர் தான். 3 பேரும் வந்து அலப்பறை பண்ணி சமைச்சிருக்கோம். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காமெண்டில். நல்லா இருக்குன்னாலும் சொல்லுங்கள், இல்லைனாலும் சொல்லுங்கள். அவங்க ஒரு மாதிரி அங்கால நான் இங்கால வேலை பார்க்க, அங்கால அண்ணாவும் தங்கச்சியும் பட்டு சமைச்சது. அப்புறம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்ல ஆகலும் கல்லாக முருக விடாதீங்க, ஒரு அளவாக. அப்போ தான் வந்து அந்த சீனி பானி உள்ளே இறங்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் வந்து சீனி போட்டுக்கோங்க. சீனி வந்து போட்டுட்டு சீனி பானி தெரியும் தானே, அதை கரைச்சி எடுத்துக்கோங்க. சீனி பானி ரெடி பண்ணி நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த அந்த பால்ஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ளே போட்டுறணும். இதுக்கு போட்டுட்டு கொஞ்சம் அந்த சீனி பானியெல்லாம் வந்து அதுக்குள்ளே அப்சர்வ் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வந்து நம்ம அதிலே வைக்கணும். ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க, அதிலே வைங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு சூப்பராக வந்துருந்துச்சு. உங்களுக்கு எப்படி வந்துருந்தேன்னு எனக்கு கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். இது பிகினர்ஸ் கூட செய்யலாம். எங்கள் பாட்டி சொன்னதை கேட்டு நாங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தது தான், பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப டேஸ்ட். ஃபைனலி முடிச்சிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.